நீ என் பொண்ணு மாதிரி. நான் சொல்றது சரின்னு பட்டுச்சுன்னா செய், இல்லன்னா விட்டுரு. உனக்கு உண்மையிலேயே ஆறுமுகத்தை புடிச்சு அவன் கூட வாழ விருப்பம் இருந்தா நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும். இப்படி உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னா அவன் கூட வாழ முடியவே முடியாதுன்னு நினைச்சேன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காத. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. கூட யோசிக்கலாம். இப்பதானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம், மறுபடியும் எப்படி கல்யாணம் வேணான்னு சொல்றதுன்னு. பைரவி, நீ போய் உங்க அப்பா கிட்ட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்ல தேவையே இல்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்த என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. இந்த கல்யாணம் வேணான்னு நீ சொல்ல வேணாம், ஆறுமுகம் சொல்லி உங்க அப்பாக்கும் மேல கோவம் வராதுல்ல. அதே நேரம் அன்னபூர்ணி அக்காக்கும் உங்க குடும்பத்து மேல எந்த கோவமும் வராது. நம்ம பிள்ளைக்கு தானே கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆவும் சத்யராஜ் அண்ணனும் அவர் பொண்ணு என்ன பண்ணுவாங்க இதுன்னு நினைப்பாங்க. அதனால இப்பவே போய் ஆறுமுகத்துக்கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லிடு. இந்த கல்யாணம் நடந்து நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ மாட்டோம்னு அவனுக்கு நல்லா அவனே எல்லார் முன்னாடியும் பைரவிய எனக்கு பிடிக்கல, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு தெளிவா சொல்லிடு. அவன் வாயாலேயே இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லு. இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சேன்னா மத்தவங்களும் ஆறுமுகத்துக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னு நினைப்பாங்க. உன் மேலயும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. பைரவிதான் மனைவியா வரப்போறான்னு கடவுள் ஏற்கனவே எழுதிருக்காரு. அதுதான் நடக்க போகுது. காயத்ரி, ஆறுமுகம் ரெடி ஆயிட்டானா அம்மா கூப்பிடுறாங்க. பார்ப்போம். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு லட்சத்தி